ஐடென்சிக் பிஸ்கெட் வச்சு ப்ரௌனி தான் செய்ய போறோம். சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பேக் ஐடென்சிக் பிஸ்கெட் எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் எல்லாம் சேர்த்து ஃபைன் பவுடரா மிக்ஸில அரைச்சி எடுத்துக்கினதுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னர்ல வந்துட்டு எல்லாமே சேர்த்துட்டு பேக்கிங் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், அது கூட கொஞ்சமா அரிசி சிரப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 கப் மில்க வந்துட்டு சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணிக்கலாம் கேக் பக்குவத்துக்கு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா பேக் பண்றதுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்திருக்கேன். வீட்டுல இருக்கிறதா எடுத்து வச்சிருக்கேன். அது கூடவே ஒரு பட்டர் பேப்பர் மேல பட்டர் நல்லா தடவுனதுக்கு அப்புறமா கேக் மிக்சரை வந்துட்டு நானு அதுல போட்டு மிக்சர் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா டெக்கரேஷன் கோசரம் டூட்டி ஃப்ரூட்டி ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்க குக்கர்ல வந்துட்டு கேக் மிக்சரை வந்துட்டு வச்சு 25 மினிட்ஸ் அதை பேக் பண்ணி எடுத்தா நம்மளோட கேக் ரெடி. ஆற வச்சதுக்கு அப்புறமா ஒரு நைஃப் வச்சு சைடுல இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி பட்டர் பேப்பரை வந்துட்டு ரிமூவ் பண்ணி அது கூடவே அரிசி சிரப் டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்தா சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஐடென்சிக் ப்ரௌனி ரெடி. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார்